அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சிறப்பான விளக்கப்பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே உணர்ச்சிபூர்வமான, அதே சமயம் நம்ம ஒவ்வொருத்தரோட இதயத்தையும் நெகிழ வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அகிலத்துக்கே ரஹ்மத்தாக ஒரு அருட்கொடையாக வந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இறுதி நேரங்கள் எப்படி இருந்துச்சு, அவங்களோட மரணப்படுக்கையில நடந்த நிகழ்வுகள் என்னென்ன, இதைத்தான் நாம ரொம்ப ஆழமா நம்பகமான ஆதாரங்களோட தெரிஞ்சுக்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அகிலத்தின் அருட்கொடையான நம்ம நபிகளாரோடு அந்த இறுதி நாட்கள்ல உண்மையில என்ன நடந்திருக்கும்? அந்த மரணப்படுக்கையோட சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும்? இதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமா, அவங்க தங்களோட உம்மத்துக்கு விட்டு சென்ற அந்த மாபெரும் இறுதி அறிவுரைகள் என்ன? இந்த வரலாற்று உண்மைகளை நம்ம முழுமையா இப்போ புரிஞ்சுக்க போறோம். சரி, இப்போ நம்மளோட முதல் பகுதிக்கு போகலாம். இறுதி காலத்தின் அறிகுறிகள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துல தங்களோட பணி முடிய போகுது அப்படிங்கறத எப்படி உணர ஆரம்பிச்சாங்கன்னு இதுல பாப்போம். இந்த விஷயத்தை நாம விடைபெறும் ஹஜ்ஜில இருந்தே ஆரம்பிக்கலாம். அங்க நபிகளார் சொன்ன ஒரு வார்த்தையை கவனிங்க. இந்த ஆண்டுக்கு பிறகு நான் உங்களை சந்திக்காமல் இருக்கலாம். இது உம்மத்துக்கு அவங்க கொடுத்த ஒரு மறைமுகமான அறிவிப்பு. அந்த நேரத்துல சஹாபாக்களுக்கு இது முழுமையா புரியல. ஆனா நபிகள் நாயகத்துக்கு தங்களோட உலகப்பணி முடிவடைகிறது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சிருந்துச்சு. இப்போ அடுத்ததா இரண்டாம் பகுதி, நோயின் தீவிரம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த டைம்ல என்ன கொஞ்சம் பாருங்க. விடைபெறும் ஹஜ்ஜுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கடுமையான காய்ச்சல் ஏற்படுது. அவங்க உடல் ரீதியா ரொம்பவே பலவீனமாயிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, அவங்க நடக்கிறதுக்கே 2 பேரோட உதவி தேவைப்பட்டுச்சு. அந்த நிலையில தான் தங்களோட மற்ற மனைவிகளிடம் அனுமதி கேட்டுட்டு ஆயிஷா ரதியல்லாஹு அவங்களோட வீட்டுக்கு போய் தங்குறாங்க. அந்த காய்ச்சல் எந்த அளவுக்கு கடுமையா இருந்துச்சு தெரியுமா? ஒரு சஹாபி அவங்கள பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியோட, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு இவ்வளவு கடுமையான காய்ச்சல் இருக்கிறதே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நபிகளார் சொன்ன பதில் ரொம்பவே ஆழமானது. நபிமார்களுக்கு சோதனைகள் அதிகம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு சோதனைகளும் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மையை இது நமக்கு உணர்த்துது. மூன்றாம் பகுதி, நபிகளாரின் தளராத அன்பும் கவலையும். இவ்வளோ கடுமையான உடல் வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கும்போதும் அவங்க இதயத்துல எது நிறைஞ்சிருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அதான் இங்க மிகப்பெரிய கேள்வி. அந்த மரணப்படுக்கையில அவ்வளவு வேதனையான தருணங்கள்ல நபிகளாரோட மிகப்பெரிய கவலை என்னவா இருந்திருக்கும்? தங்களோட குடும்பத்தை பத்தியா, இல்ல தங்களோட சொத்துக்களை பத்தியா? நிச்சயமா இல்ல. அவங்களோட மிகப்பெரிய கவலை இதுவாத்தான் இருந்துச்சு. அஸ்ஸலா அஸ்ஸலா, அதாவது தொழுகை தொழுகை. மரணப்படுக்கையிலும் அவங்க திரும்ப திரும்ப சொன்னது தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கறத மட்டும்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம ஒரு சின்ன வேலை, வியாபாரம், ஏன் வெறும் தூக்கத்துக்காக கூட தொழுகைய ரொம்ப சாதாரணமா விட்டுறோம். ஆனா நபிகளார் தங்களோட உயிர் பிரியும் அந்த இறுதி நேரத்துல கூட தொழுகைய மறக்கல. அது மட்டும் இல்ல, அவங்களோட இன்னொரு பெரிய கவலை நாம் தான். ஆமாங்க, அவங்க அடிக்கடி உம்மத்தி உம்மத்தி அப்படின்னு சொல்லி நமக்காகத்தான் கவலைப்பட்டாங்க. இது எவ்வளவு பெரிய உன்னதமான அன்பு! நாம் அவங்கள நேர்ல பார்த்ததே இல்ல. ஆனா அந்த மாமனிதர் மரண தருவாயிலும் தங்கள பத்தி சிந்திக்காம தங்களோட உம்மத்தை, அதாவது நம்மை நேசிச்சாங்க. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க கொடுத்த இறுதி அறிவுரைகள் எல்லாமே வெறும் தத்துவங்கள் கிடையாது. நம்ம அன்றாட வாழ்வுக்கான நடைமுறை போதனைகள். தொழுகையை பாதுகாக்கிறது, அடிமைகள் மற்றும் பலவீனமானவர்களிடம் ரொம்ப நல்ல முறையில நடந்துக்கிறது, முஸ்லிம்கள் எப்பவுமே ஒற்றுமையா இருக்கிறது, இதுதான் அவங்க போட்ட கட்டளைகள். அது மட்டும் இல்லாம யாருக்கும் எந்த ஒரு அநியாயமும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கடுமையா எச்சரிச்சாங்க. அடுத்ததா 4ஆம் பகுதி, அந்த உணர்ச்சி பூர்வமான இறுதி தருணங்கள். உலகமே எதிர்பார்த்திராத அந்த இறுதி நேரம் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு இருந்துச்சு. இது நபிகளாருக்கு தூய்மையின் மேல இருந்த பற்றுதலை எவ்வளவு அழகா காட்டுதுன்னு பாருங்க. ஆயிஷா அலி அவங்க சொல்றாங்க, நபிகளார் அவங்களோட மார்புல சாய்ந்திருந்தாங்க. அப்போ அங்க ஒரு மிஸ்வாக்கு குச்சிய பாக்குறாங்க. அவங்களோட ஆசைய புரிஞ்சுக்கிட்ட ஆயிஷா அலி அதை தன் வாயால மென்மையாக்கி கொடுத்தாங்க. சுபஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இறுதி நேரத்துல கூட பல் துலக்கி தன்னை தூய்மைப்படுத்திக்கிட்டாங்க. தூய்மைக்கும் சுன்னத்துக்கும் இதை விட ஒரு சிறந்த உதாரணம் வேற இருக்கவே முடியாது. அந்த இறுதி நேரத்துல நபிகளார் வானத்தை நோக்கி பார்த்தாங்க. அப்போ அவங்க சொன்ன அந்த மிக அழகான கடைசி வார்த்தைகள் இதுதான், அல்லாஹும்ம ரஃபீகுல் ஆலா, அதாவது உயர்ந்த தோழமை அல்லது அல்லாவின் அருகாமை. இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இந்த உலகின் மிகப்பெரிய மனிதர், சிறந்த முன்மாதிரி நம்மை விட்டு பிரிந்தாங்க. இப்ப நாம 5ஆம் பகுதிக்கு வந்துட்டோம். இது சஹாபாக்கள் அடைந்த அதிர்ச்சியும் அவங்கள நிலைநிறுத்திய ஆழமான உண்மையும். நபிகளார் பிரிந்த அந்த செய்தி வெளிவந்ததும் 2 மாபெரும் சஹாபாக்களோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு இந்த இடத்துல ஒப்பிட்டு பார்க்கணும்.
உமர் அலி அவங்க நபிகளார் மேல வச்சிருந்த அளப்பரிய அன்பால அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம ரசூலுல்லா இறக்கவே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்போ அபூபக்கர் அலி அவங்க எழுந்து வந்து ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. யார் முஹம்மதை வணங்குனவங்களோ முஹம்மது இறந்து விட்டார், யார் அல்லாவை வணங்குகிறார்களோ அல்லாஹ் என்றும் உயிருடன் இருக்கிறான். இந்த வார்த்தைகள் தான் அங்க இருந்த எல்லாரையும் உண்மையான ஈமானின் பக்கம் திரும்ப நிலைநிறுத்துச்சு. 6ஆம் பகுதி. இன்று நமக்கான பாடங்கள். வெறும் வரலாற்றை மட்டும் படிச்சுட்டு போறதுல எந்த அர்த்தமும் இல்லையே. இது இன்னைக்கு நமக்கு என்ன பாடத்தை கத்துக் கொடுக்குதுன்னு நாம சிந்திக்கணும். இஸ்லாத்தோட சில மிக ஆழமான உண்மைகளை இந்த நிகழ்வு நமக்கு கண்முன்னாடி கொண்டு வருது. முதல் விஷயம், மரணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரும். அல்லாஹ்வின் தூதருக்கே மரணம் வந்தடைந்தது. 2வது, இந்த உலகம் நிரந்தரமானது இல்ல. பணம், புகழ், வீடு இப்படி எல்லாமே இங்கே தங்கிடும். நம்ம கூட வர்றது ஈமான் மட்டும்தான். 3வது, தொழுகையோட முக்கியத்துவம். அப்புறம் இறுதியா, நல்லதொரு ஈமானோடு மரணிக்கணும் அப்படிங்கிற அந்த உன்னதமான லட்சியம். இதையெல்லாம் புரிஞ்சுகிட்ட நாம நம்ம வாழ்க்கையில உடனே சில விஷயங்களை மாத்திக்கணும். கண்டிப்பா நாம நம்ம தொழுகையை சரி செய்யணும், நபிகளாரோட சுன்னாவை பின்பற்றணும், பெற்றோர்களை மதிக்கணும், அதே போல நம்ம குடும்பத்தோட ரொம்ப நல்ல முறையில அன்பா வாழணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டின அந்த வழியை பின்பற்றாம நாம கண்டிப்பா சுவர்க்கத்தை, அதாவது ஜன்னத்தை அடையவே முடியாது. அன்பானவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டாலும் அவங்களோட வாழ்க்கை முறை, அதாவது அவங்களோட சுன்னா இன்னைக்கு வரைக்கும் உயிரோடன் இருக்கு. அது ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. இறுதியா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை வைக்கிறேன். அவங்க தங்களோட மரண தருவாயில கூட உங்களை நினைச்சு உங்களுக்காக விட்டுச் சென்ற அந்த மாபெரும் மரபை, அந்த வழிகாட்டுதலை நீங்க உங்க வாழ்க்கையில முன்னெடுத்து செல்வீர்களா? கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு பாருங்க. நாம அவங்கள உண்மையான நேசிக்கணும்னா கண்டிப்பா அவங்களோட வழியை பின்பற்றணும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் உண்மையான ஈமானை தந்தருள்வானாக. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஷஃபாத் நமக்கு கிடைக்கச் செய்வானாக. ஆமேன். இந்த விளக்கப்பதிவோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.